ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் எங்களுக்கு வணக்கம். இது தமிழ் வருடத்தின் ராசி பலன். குரோதி வருடம் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரோதி வருடத்தோட ராஜா அப்படின்னா செவ்வாய் பகவான், மந்திரியா சனி வர்றாரு, அர்க்காதிபதி மேகாதிபதியாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் வர்றாரு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். மேல் அதிகாரிகள் சொல்கிறத கீழ் அதிகாரிகள் கேட்டு நடக்காமல் ரெண்டு பேர்த்துக்குமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு விவசாயம் நல்லபடியில் லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மழை நல்லா இருக்குமா அப்படின்னா மழை இந்த வருடம் பார்த்திங்கன்னா தேவைக்கான ஓரளவுக்கு மழை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் க்ரியேட் ஆகும். காவல்துறைக்கு அதிக வேலை பலுவும் இருக்கும். அதிகாரம் பார்த்திங்கன்னா மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விட்டு கொடுத்து போகாத சூழ்நிலைகள் நாடு முழுக்க எங்கேயுமே நிலவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஏன்னா ராஜாவா செவ்வாயும் மந்திரியான சனியும் வர்றதுனால ரெண்டும் பகை கிரகங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். அரசியல் குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, கடகத்துக்கு எப்படி இருக்கும் இந்த குரோதி வருடம் அப்படின்னா, இந்த வருடத்தில் வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் பயிற்சி பார்த்திங்கனாக்கா குரு பயிற்சி இருக்குது, சித்திரை மாதம் இருக்குது, பங்குனியில் வருட கடைசியில் சனி பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இந்த குரோதி வருஷத்தில் இல்லை. சரி, இந்த கிரக நிலைகளில் என்ன மாற்றங்கள் பார்த்திங்கனாக்கா இருக்குது அப்படின்னா குருவும் சனியும் மாற்றத்துக்கு உள்ளாகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னாக்கா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மிக அற்புதமான ஒரு வருஷமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் மீனராசியில் இருந்தப்போ உங்களுக்கு எப்படி நல்லதெல்லாம் செஞ்சாரோ அந்த மாதிரி ரிஷபத்தில் இருக்கும்போதும் நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். பொருளாதாரம் நல்லாயிருக்கும், பொருளாதார சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மூத்த சகோதரர்கள் நண்பர்களால் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு ஆசிரியரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான ஒரு சில வாக்குவாதங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரருக்கு நன்மை. கடகராசியில் பிறந்து அவங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்க, இளைய சகோதரர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். சிறு தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தாயார்கிட்ட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மனதில் எழக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டேன். பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை சார்ந்த உயர்வுங்கிறது அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரத்தை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது திடீர் தனவரவு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தையாரோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்களால் பார்த்திங்கனாக்கா நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அல்லது அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு பயிற்சியாக நிச்சயமாக இருக்குது. இது இல்லாத சனியோட பயிற்சியும் பார்த்திங்கனாக்கா அஷ்டமத்தில் இருக்கிற சனி மாறி மீனத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா பாகிஸ்தானத்தில் வரும்போது இந்த அஷ்டமத்தில் இருந்த சிரமங்கள்லாம் குறையும் படிப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் அது வருஷ கடைசீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். எப்படி இருந்தாலும் வருஷத்தோட ஆரம்பத்திலேயே குருவோட சப்போர்ட் உங்களுக்கு வந்துடுறதுனால
இந்த வருஷம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை ரொம்ப மன மகிழ்ச்சியோடு கழிப்பீங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா கடகராசிக்கு பல நன்மைகளை தர காத்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.